மோஸ்ட் வெல்கம் டு மை கிளாட்டர் ஃபேமிலி. இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை பேர் லீலாவின் ஆடும் பல். இந்த கதை எழுதினவங்க பேர் மம்தா நைனி. இந்த கதை வெளியீடு துலிகா வெளியீடு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். லீலாவோட வகுப்பில் எல்லாத்துக்கும் பல் வந்துருச்சாமா. ஆனால் இவளுக்கு மட்டும் பல் இல்லையாமா. அதனால சோகமாக உட்காந்துருந்தா. அவங்க எல்லாத்துக்கும் சொல்ல பெரிய பெரிய கதை இருக்குமாமா. நீமாவோட ஃபர்ஸ்ட் பல்புல போது பூமிக்குள்ள புதைச்சு வச்சா எலி தூக்கிட்டு போயிடும்னு சொல்லிட்டு பூமி கடியில புதைச்சு வச்சாலாமா. அப்ப ராஜா அவனோட ஃபர்ஸ்ட் பல்புல போது அவன் தலகாணி கடியில வச்சானாமா. ஏன்னா தேவதை அதை எடுத்துட்டு அவனுக்கு பழக்கிற ஒரு காசு கொடுத்தாங்களாமா. அப்புறம் ரெமோனா அவளோட கூரைக்கு மேல போட்டாலாம். ஏன்னா அதை குருவி எடுத்துட்டு ஒரு புது பல் கொடுக்கும்னு. அப்ப லீலா அம்மா கிட்ட சொன்னாலாமா, என்னோட பல் எப்பமா ஆடும்? தினமும் அதை கேட்பா. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களாமா, நடக்கும் லீலா, அது ஒரு நாள் நடக்கும், கொஞ்சம் பொறுத்து தான் பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். ஒரு நாள் காலையில அவ ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட ஒரு பல் ஆட ஆரம்பிச்சிச்சு. அப்ப அம்மா கிட்ட ஓடி போய் சொன்னா, அம்மா என்னோட ஒரு பல் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இத பார்த்த அம்மா, உலகத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படின்னு சொன்னாங்களாமா. அவ பள்ளியில அவளால அமைதியாவே உட்கார முடியல. அந்த பல்ல ஆட்டி பார்த்தா, அசைச்சு பார்த்தா, நாக்க வச்சு முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டிட்டே இருந்தா. சீக்கிரம் இந்த பல்லு விழுந்துரும் போல. நம்ம ரீமாவை போல பூமிக்கடியில புதைச்சு வச்சிடலாம். இல்ல ராஜாவை போல அதை தலகாணி கடியில வச்சு படுத்தரலாம். இல்ல ரோமாவை போல நம்ம குருவிக்கு தூக்கி போட்டுடலாம். இல்ல அம்மா கிட்ட என்ன செய்யுதுன்னு கேட்போம். அவ ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது அவனோட தம்பிக்கு அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க. அந்த ரூம்குள்ள போனா, இங்க பாருங்க அம்மா, என் பல்லு நல்லாவே ஆடுது அப்படின்னு சொன்னான். லீலா அவளோட வாயை திறந்து அவளோட பல்லு வெளியில எங்கேயோ விழுந்துருச்சு. அவங்க ரைட் சைட் பார்த்தாங்க, லெஃப்ட் சைட் பார்த்தாங்க, டேபிள் மேல பார்த்தாங்க. லீலாவோட பல்ல கண்டே பிடிக்க முடியல. அப்ப அவ அழுதுகிட்டே அம்மா கிட்ட போய் சொன்னா, அம்மா என் பல்ல காணோம் அப்படின்னு சொன்னா. அவங்க அம்மா சொன்னாங்க, இங்க பாரு, நான் எங்க உன்னோட பல்லு இருக்குன்னு சொல்லட்டா அப்படின்னு சொன்னாங்க. எங்கம்மா எங்க அப்படின்னு அவளும் கேட்டா. அப்ப அவனோட தம்பி கண்ணனோட வாயை திறந்து காமிச்சாங்க. உன் பல்லு இங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க அம்மா பார்த்தது ரொம்ப பெரிய 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 சிறப்பு. Thank you for watching this video.